ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி பிராண்டட் யூஸ்டு கார்ஸ். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வண்டி நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவர்லெட் பீட். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி, 2011 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு. வண்டி நல்ல ஒரு சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி, நல்ல மைலேஜ். ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து 1,75,000 கேட்குறாங்க. ஸோ நெகோஷியேட் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க, பேசி எடுத்துக்கலாம். நான் இந்த ஒவ்வொரு வண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நான் மேலாப்பில் தான் காமிக்க போகிறேன். ஸோ இன்டீரியர் அவுட்லுக் நம்ம காமிக்கணுன்னா உங்களுக்கு டைமிங் பத்தாது. ஸோ அதனால தான் ஒரு 10 நிமிஷம் வீடியோ மட்டும் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் இல்லைனா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்ட் ஃபிகோ 2011 மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் வேரியண்ட் வண்டி, நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸ் எல்லாம் வந்துடும். டயர் பாயிண்ட்லாம் நல்லா இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனாலும் உங்களுக்கு 1,75,000 சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கோடா ஃபேபியா. ஸோ 2012 மாடல். இது பார்த்திங்கன்னா ஒரு டீசல் வண்டி, நல்ல மைலேஜு, உங்களுக்கு எல்லாமே கரண்ட்டு, பேப்பர்ஸு, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,85,000 வருதுங்க. இது அது நெகோஷியேட் ப்ரைஸ் தான். நேரில் வந்தீங்கன்னா பேசி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து இந்த 3 வண்டியும் வந்ததுங்க. அடுத்து என்னென்ன வண்டி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். சாரி, இன்னும் ஒரு வண்டி இருக்குது, அதையும் காமிச்சிடலாம். ஹுண்டாய் கிட்ஸு 2005 மாடலு, எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். பியூர் பெட்ரோல் வண்டி, நல்ல ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு சூப்பர் வண்டின்னு சொல்லலாம். நல்ல லோ பட்ஜெட்டு. இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,25,000 கேட்குறாங்க. ஸோ இந்த 4 வண்டியும் பார்த்திங்கன்னா அந்த வாரத்தில் வந்தது. ஸோ வாங்க அடுத்து என்னென்ன நம்மள்ட்ட வண்டி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ஹுண்டாயில் சொனாட்டா 2007 மாடல், ஏர்பேக் டைப்பு, ஃபுல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஃபுல் ஆப்ஷன் வண்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்பேக், அலாய் வீல் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,65,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹோண்டாவில் அக்கார்டு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2007 மாடலு, உங்களுக்கு எஃப்சி பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. இது ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியரு, ஃபுல் ஆப்ஷன். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பேக்கு, ஆட்டோமேட்டிக் கியரு, அலாய் வீலு எல்லாமே வந்துடும். ஏசி முதற்கொண்டு எல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட்டு 2,65,000 சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாடா மான்சா 2011 மாடலு. வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் வண்டி, குவார்ட்டர் ஜெட் இன்ஜின் வந்துடும். ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,75,000 சொல்கிறாங்க. பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டு, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கியில் SX4. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2009 மாடல், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி வெறும் 5,000 போட்டு கொடுத்துருவாங்க. எஃப்சிக்கு 5,000 மட்டும்தான். ஒரே ஓனர் வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி. பாருங்கள், நல்ல ரேட்டு 1,85,000 சொல்கிறாங்க. நெகோசியேட் ப்ரைஸ் தான். எஃப்சி போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நல்ல ப்ரைஸு. XS4, மாருதி சுசுக்கி XS4 லோன் கூட அவைலபிள் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,00,000 ரூபா வரைக்கும் லோன் போட்டு கொடுத்துர்லாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோண்டா சிட்டி 2006 மாடல், 26 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,15,000 வருதுங்க. ஒரு நல்ல ஒரு பெட்ரோல் வண்டி. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாருதி சுசுக்கியில் ஜென் எஸ்டீலோ. ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1,15,000 வருதுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தா 1,25,000 கேட்குறாங்க. 2008 மாடல், பெட்ரோல் வண்டி, நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. ஒரு 10,000 சேர்த்து கொடுத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள், செவர்லெட்டில் ஸ்பார்க் 2010 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டிங்க. நல்ல ஒரிஜினாலிட்டி இருக்குது. எல்பிஜி அண்ட் பெட்ரோலு. வாங்க, ஒரு சின்ன சர்வீஸ் இருக்குது, அதை நம்ம பண்ணி கொடுத்துர்லாம். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரே ஓனர் வண்டி. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸில் நம்ம போட்டு கொடுத்தோன்னா 1,35,000 வருங்க. இல்லாட்டினா 1,15,000 நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள். இது வந்து என்னென்னா உங்களுக்கு ஹுண்டாயில் i10 2009 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் கோயம்புத்தூர் நம்பருங்க, ரீபெயிண்டட் பண்ணியிருக்காங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டு கொடுக்குறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1,35 கொடுத்தீங்கன்னா பண்ணிடுவாங்க. இல்லாட்டினா 1,15க்கு நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம். ஸோ இன்ஜின் நல்லா தெளிவாக இருக்குங்க. சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாயில் அக்சென்ட்டு, நல்ல ஒரு செடான் டைப் வண்டி, 2008 மாடலு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28 வரைக்கும் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி முதற்கொண்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க.
ஸோ வண்டியோட காஸ்ட் வந்து 1,15,000 கொடுத்தீங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டில் ஃபியஸ்டா. ஸோ இந்த ஃபியஸ்டா ஒரு 2006 மாடல் டீசல் வண்டி. உங்களுக்கு 26 வரைக்கும் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியோட காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,15,000 கேட்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த வாரத்துக்கு உண்டான அப்டேட்டில் நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு, அதனால் நான் காட்டல. ஸோ அதில் சில வண்டிகள் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஆகிருக்கு. இந்த சேனலை மொதல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.